காலங்காத்தால ஃபோன் பண்ணி பாட்டு 7 மணிக்கு ஃபோன் பண்றேன். இந்த நம்பரை பிளாக்கும் பண்ணி தொலைக்க முடியல. கேட்டா டைரக்ஷன் ப்ரொடக்ஷன்றேன். அவனுக்கு டைரக்டருக்கு முதல்ல ஸ்பெல்லிங் தெரியுமான்னு தெரியல. வர்றான் மறுபடியும் அடிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணி தொலைக்கிறது? சரி ரைட்டு, நீங்க வரட்டும், அவன் வழி பண்ணிக்கலாம். ஆமா, டைரக்டருக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு அவன் காதல வத்தி வச்சு இந்த டைரக்டர் சொல்லி நான் டைரக்டர் உட்கார்ந்தான் அந்த கிளைமேட் கரெக்டா இருக்கும். வரட்டும், நீங்க டைரக்டர் வரட்டும், பாத்துக்கிறோம். போன் அடிச்சுட்டே இருக்கான், என்னன்னு பாப்போம். யோ குமாரு, ஐயா வந்துட்டீங்களா? அறுபதே பேசிக்கிட்டு இருந்தேன். ஏயா ஏன் கண்ணாடியை போட்டுட்டு ஏன் தொப்பி எடுத்து போட்டு நீ டைரக்ட் பண்ணலாம்னு பாத்தியா? உங்களோட வழி இந்த தொண்டர்கள் நாங்க, நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதை போட்டு பார்த்தாலும் அந்த டேஸ்ட் வரும்னு பாத்தீங்க. ஐயா நீ என்னதான் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் ஏன் திறமை உனக்கு வராது. கண்டிப்பா வராதுங்க. சரி சரி, இன்னைக்கு வந்து ஆடிஷன் நடக்க போகுது சரியா? கதாநாயகர்களுக்குள்ள எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணணும். ஆடிஷன் இதை தெரியாதவன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர். சரி ரைட்டு, உள்ள இருந்தாலும் உங்களுக்கு தெரியுங்க. ஆமா சரி, ஆடிஷனுக்கு இன்னைக்கு நடக்க போகுது. சரிங்க. கதாநாயகி காமெடியன்ஸ் இவங்களெல்லாம் இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு சரியா? அதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியா? வந்திருக்காருங்க, அவரை கூப்பிடுங்க. அவரெல்லாம் நடிச்சிருக்காங்க. நான் போய் கூட்டு வந்துருவாங்க. கூட்டு பொருள் வச்சிருக்கேன். அது இந்த மரியாதை இருக்கணும். சரிங்க சரிங்க. நம்மளோட கண்ணாடியும் தொப்பியும் போட்டுக்கிட்டு டைரக்டர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, வேற ஆளு நமக்கு கிடைக்கல. இந்த பாலா போனவங்க தான் நமக்கு கிடைச்சாங்க. சரி சரி, அந்த முதல்ல அனுப்பிச்சு விடுப்பா. வணக்கம். வணக்கம்மா. யார் யாரியே சார்? இந்த நடிகர்கள் தேவைன்னு சொன்னாங்க சார், அதனாலதான் வந்து. உன் பேர் என்னையா? ராஜ்கமல் சார். ராஜ்கமலா? இது ஏற்கனவே கேள்விப்பட்ட பேரா இருக்கு. இந்த காப்பி அடிக்கிற பத்தி உங்களுக்கு போவே போகாதயா? இல்ல சார், என் பேரு ராஜ்கமல். அப்படியா? யார் வச்சது? எங்க அப்பா. சரி சரி சரி, ராஜ்கமல்னா எப்படி கமல் மாதிரிலாம் நடிப்பியா நீ? டான்ஸ் ஆடுவேன், காமெடி பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஓ, நவரசமும் கலந்து தருவேன். ஆமா. நல்ல வேலை, நவரசத்தை மட்டும் கொடு, விஷத்தை கொடுத்துறாரு சரியா? சரி, எங்க ஒரு ஆக்ரோஷமான ஒரு நடிப்பா. சொல்ல முடியா, கேமரா உடஞ்சிட போகுது, நீ வேற. சரி சரி, ஏதோ கொஞ்சம் காமெடியா ஏதாவது சொல்லுவேனியே, அதை நடி பாப்போம். எங்க ஊர்ல. உங்க ஊர்ல? எங்க ஊர்ல. எங்க? சரி, உங்க ஊர்ல ஒரு கிழவி இருந்து கிளவிதான் கிடைச்சா. சரி ரைட்டு, விடு, சொல்லு. குமரி எல்லாம் என்னை பார்த்தா ஓடிடுவாங்க. ஓ தெரியுது, உன் பல்ல பார்த்தாலும். இல்ல சார், நான் மன்மதன் இல்லையா? அது இருக்கா? பேரே கமல். நல்ல வேலை மன்மதன் சொன்ன, மன்மத குஞ்சுன்னு சொல்லல. கிழவி. ரைட்டு, கிளவி. பக்கத்துல என்னது? கிழவி குத்துற உலக்கு. நல்ல வேலை, வட சொல்ற கதையை சொல்லாம விட்ட. நல்ல வேலை, சொல்லு. அந்த அளவுக்கு போக மாட்டேன். ஏன்னா வட சொல்றது நியாயம். ரைட்டு, இப்ப நீ வர கதைக்கு வாயா. ஆமா. கிழவி உலக்கு குத்துது. ரைட்டு, உலக்குனா குத்ததான் செய்வாங்க. குத்துது, அதுக்கு குத்த தெரியல. ரைட்டு, அப்ப நான் போய் குத்துனேன். என்னத்த? உலக்கு. ரைட்டு, குத்து 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 குத்துன்னு குத்துனே ஒரே சிரிக்குது. எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சியா? நீ குத்துல எனக்கே நெஞ்சு வலி வந்துருச்சு. ஊரே சிரிச்சாங்க. ரைட்டு, நீங்க என்ன டைரக்டர்? ஊர்ல பூரா கிறுக்கனா இருப்பாங்க போல தெரியுது, அவங்களாம் சிரிச்சிருப்பாங்க போல. நல்ல ஃபேமஸான ஊர் சார். ரைட், தெரியுது. நீ குத்துலயே தெரியுது உலகன்னு. சரி, அதை விட்டு வேற என்ன சார்? கொஞ்சம் அப்படியே அழுகையோட ஒருத்தர் அப்படியே டச் பண்ணணும், ஹார்ட்டை டச் பண்ணணும். அந்த அளவுக்கு நீ நடிக்கிறப்ப அழுக. நீங்க சொன்னீங்க பாரு, அழுக. ஹார்ட் டச்சிங். அழுகுதான் சார். ஹார்ட் டச்சிங்யா? யோ நிப்பாட்டியா? என்ன ஹார்ட் டச்சிங் பண்ணுதா? வயிற்று வலி வந்த மாதிரி அழுதுக்கு இருக்க சார்? இது ஸ்டார்டிங். நீங்க டைரக்ஷன் பண்ணும் போது வேற லெவல்ல இருக்கு சார் எல்லாமே. சரி, நம்ம கதையை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகன் ஒரு கிராமத்து பாணியில இருக்கிறவர் சரியா? சரி, அது உனக்கு வந்து பொருத்தமா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டேன்னா, உன்னோட ஆக்ஷன்ல வித்தியாசமா இருக்குது. நீ வேற உனக்கு எந்த மாதிரி ரோல் வந்து வேணும்னு நீ நினைக்கிற? சார் ஒன்லி ஹீரோ. ஏன்னா நான் ஹீரோ பண்ணாதான் மக்கள் ஏத்துக்குவாங்க சார். நான் இங்க பாருங்க, அஜித் பாத்திருக்கீங்கல்ல? அஜித் தானே? அஜித். விஜய் பாத்திருக்கீங்கல்ல? ஐயோ, பாத்திருக்கேன். சூர்யா பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா ஸ்டுடியோல பாத்திருக்கேன். இவங்க எல்லாரும் சேர்ந்த கலவைனா ராஜ்கமல். அப்ப நீ கூட்டு போறீங்களா? சரி ரைட்டு, உன்னை கன்சல்ட் பண்றேன். அடுத்து சார், நீங்க உங்களுக்கு தெரியாது, டான்ஸ் தான் கூட. எப்பா ஐயா சாமி,
உனக்கு நான் வாய்ப்பு தர்றேன், தயவுசெய்து போ. நான் அடுத்த ஆடிஷன் பாக்குறேன். நல்லப்பா குமார், நல்ல அடுத்த ரெடி பண்ணுப்பா. சார் நல்ல கதாநாயகியா பார்த்து கொஞ்சம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வாயா. சார் டாக்டர் சார், நான் இப்போ ஒரு ஹீரோ வரையும் பேசுறேன். அந்த ஹீரோ நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்குமா? ஏயா நீ அனுப்பி வச்ச ஹீரோவாவே பார்க்க ஜீரோ மாதிரி இருந்துக்கிறீங்க, அவன் எடுத்து ஹீரோனுக்கு இருக்க நீ. அவரை நீங்க வந்து எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அவர் நடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அழுக சொன்னா சிரிப்பாப்ல, சிரிக்கிச்சுன்னா அழுவாப்ல, அப்படி ஒரு ஹீரோ. நீ ஏன் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன்னா அதுக்கு இதுதான் காரணம், புரியுதா? டைரக்டர் ஐயா சார், அடுத்த ஒரு ஹீரோயின் கூட்டு வர்றேன், வேற லெவலா இருக்கும். வேற லெவலா? 15 வயசு பொண்ணு. நீ கூட்டு வந்த ஹீரோவே இப்படி இருக்கியா, இதுல ஹீரோயின் வேறையா? தப்பாவது. அவங்க நடையழகும், அவங்களோட பேச்சழகும், அவங்க பாடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கோ ஆக்டர் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்ட் மாதிரி இருப்பாங்க, அடி வெளுத்து எடுத்துருவாங்களா. அவங்க வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ல பயன்படுத்திக்கலாம். சூப்பரா இருக்குன்னு சொல்ற. சொல்ல மாட்டேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீ வந்து உண்மையிலே ஜீனியஸ்யா. அடுத்த படத்துக்கு நீ தான் டைரக்டரா போற. நீ கவலைப்படாதயா. அந்த சம்பள பாக்கிய போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கே சம்பளம் வரல, ப்ரொடியூசர்ட்ட தான் கேட்கணும். கேட்டுக்கவே நீ முதல்ல அந்த ஹீரோயினை அனுப்பிச்சு விடு, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற அந்த ஹீரோயினை பார்த்து புகழ்ந்து தள்ளிட்டான். உண்மையிலேயே அசிஸ்டன்ட் டைரக்டர் தரமான ஆளுதான் போல. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு வழி பார்த்து எப்படி மடக்க முடியுமோ மடக்கிறோம் அந்த ஹீரோயினை. யாரடி நீ மோகினி கேளடி நீ. சார் வணக்கம். யார் மணியே? நீங்க டைரக்டரா சார்? நான் தான் டைரக்டர் சார். எனக்கு ஒரு படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு சொன்னாங்க சார். நான் கீரவாணியை தான் நான் கேட்டேன். நீ என்னம்மா கீரவாணி மாதிரி வந்திருக்க? என்னை பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியல சார்? இல்லம்மா, பின்னாடி ஏதோ ஹீரோயினி வர்றாங்களா? சார் என்னைய பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியல சார்? ஏமா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லும் போதே எனக்கு ஒரு யோசனை தோணதான் செஞ்சிச்சு. இவன் ஏதாச்சும் ஒரு இதுல நம்மளை மாட்டி விடுன்னு தான் நினைச்சிருப்பேன். சரி, ஹீரோயினுக்கு வர்றவங்களாம் இப்படிதான் வருவீங்கன்னா முதலே தெரிஞ்சிருந்தா நான் டைரக்டராகவே ஆயிருக்க மாட்டேன். என்ன பண்றது? சரி, நான் ஒரு சின்ன இது சொல்றேன், அதை அப்படியே நடிச்சு காட்டுமா? சொல்லுங்க. சரியா? சொல்லுங்க. இப்போ ஒரு ஹீரோயின் வந்து வயக்காட்டு வரப்புல நடந்து வர்றாங்க. அங்கிட்டு இருந்து ஹீரோ வராது. நான் தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். ஓகே 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 சரி ரைட்டு, ஏதோ அந்த அளவுக்கு ஓகே தான். இப்ப பாருமா, நடந்து வர்ற வரப்புல அப்படின்னு வலிக்கு விழுக போற அந்த நேரத்துல வந்து ஹீரோ வர்றதுக்குள்ளேயே இடையில வந்து ஒருத்தவங்க பிடிச்சிடுறாங்க. சரியா? பாருங்க அங்க போப்ப. ஏமா வலிக்கு விழுக சொன்னா நீ பாட்ட வயக்காட்ட 10 மணிக்கு இருக்கியே, உனக்கு வேற வேலையே தெரியாதா? நடிக்க சொல்றேன், நடிக்குமா? ஏமா உன்னைய வயக்காட்டுல நடந்தவன்னு சொல்லி நடிக்க சொன்னா நீ என்னன்னா கீழே வரப்ப தோண்டிக்கிட்டே இருக்க, அது தண்ணி நிறைய வந்துட போதுமா? சார் போங்க சார், வெக்கமா இருக்கு சார். எதுக்குமா வெக்கப்படுற? நான் உன்னை பொண்ணு கேட்டுலாம் வரலையேம்மா. கடவுளே, ஹீரோயினியா நடிக்க வர சொன்னா இவங்க என்னமோ பொண்ணு வாங்க நம்மள மாப்பிள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கன்றாவிய ஏப்பா குமாரு ஐயா வந்துட்டீங்கயா, ஹீரோயின் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட செலக்ஷன் தப்பாதீங்க. ஏன்னா நான் கொடுத்துருக்க 2 பேருமே ஆஸ்காருக்கு போறவங்க எதார்த்தமா இங்க வந்துட்டாங்க. ஆஸ்காருக்கு போற மாதிரியா இருக்கு? அந்த அம்மா அமிச்சுக்கரையில மீன் விக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னையா சொல்றீங்க? நடிக்கலையா? நீ என்ன சொன்ன? நளினமா இருக்கும், அழகா இருக்கும், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற. அந்த அம்மா என்ன கருவாடு விக்கிற கருவாட்டு கூட மாதிரி இருந்துகிட்டு நீ என்னன்னா வரப்புல நடந்து வாங்கன்னா அந்த அம்மா கீழே குழிய தோண்டிக்கிட்டு இருக்கு. அதான் இங்க பள்ளமா இருக்கா? தெரியுதா? 2 அடி கீழே போயிட்ட பாரு. டைரக்டர் மன்னிச்சுக்கங்க, ஏதோ தவறு நடந்துருச்சு. அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. இங்க பாரு, இந்த தடவை கரெக்டா ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணி நீ கொண்டு வரலன்னு வச்சுக்க, எனக்கும் வேலை போயிடும், உனக்கும் வேலை போயிடும். 2 பேரும் நடு ரோட்ல நிக்க வேண்டியதா, நம்ம போய் கருவாடு விற்கணும். புரியுதா? அவங்க நடையழகன்ன பேச்சழகன்ன அவங்க நடந்தவங்க பார்க்கணுமே நீங்க. ஐயோ கடவுளே, இப்படிதான் பில்டப்ப கொடுத்து இருக்கணும் பூரா உசுரெடுத்து தொலைற. சரி விடு, ஏதோ ஒரு தடவை சொல்லிட்டேன், மன்னிச்சு விட்டுறேன். போய் அந்த ஹீரோயினை அனுப்பிச்சு விடு, பாக்கலாம். இன்னைக்கு நடிகர் வந்தாங்க, இவங்க எல்லாம் என்னன்னே தெரியல, ஒருத்தனும் ஒப்பேர்ல நம்ம கதைக்கு. இவன் வேற இன்னொரு ஆளை வேற அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லியிருக்கேன். சரி ரைட்டு, வரட்டும், நம்ம பார்ப்போம். சிலு 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 வேலை காத்து பக்கம் என்ன மல்லிகைப்பூ வாச கமகமங்குது, பாட்டு வேற. ஒருத்தரை பார்த்து உண்மையிலே அசிஸ்டன்ட் டைரக்டர் உண்மையிலே நமக்கு ஒரு அதிர்ஷ்ட தள்ளி கொடுத்துட்டாயா. இன்னைக்கு அதிர்ஷ்ட தேவதையே வந்த மாதிரி இருக்குதியா. ஐயோ காலை பார்த்த மூஞ்சிய பார்த்தமா? ஐயோ கொடுமையா. ஏமா கொஞ்சம் இல்லைமா? யாருமா உன்னை உள்ள விட்டது?
என்ன இங்க கதாநாயகி எடுக்கிறதா சொன்னாங்க, அப்புறம் யாரு உள்ள? நான் என்னைய பத்த கதாநாயகியா தெரியலையா? நான் என்ன வேலைக்கு கூட்டுறதுக்கு வந்திருக்கேன். ஏமா கதாநாயகியை வர சொன்னா நீ என்னமா கதாநாயகி பாட்டி மாதிரி இருக்கிற, எப்படி வந்திருக்க உள்ள? என்னைய பார்த்து கதாநாயகி இல்லைன்னு சொல்றீங்களா? எங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிடுங்க, நான் ஏமா சரி கேட்கிறேன். சரி சரி சரிம்மா, கோவப்படாத. ஒரு காட்சி சொல்றேன், அந்த காட்சியில ஒரு அருமையா நடிக்கிற, சரியா? சரி. இங்க பாரு, அழகுக்கேத்த அந்த டயலாக் எல்லாம் பக்காவா வரணும். டெலிவரி எல்லாம் சூப்பரான டயலாக், டெலிவரி எல்லாம் தத்ரூபமா இருக்கணும், புரியுதா? நீ வாடி டெலிவரின்னு சொல்லாதய்யா, டயலாக் டெலிவரின்னு சொல்லு. அப்படியா? டெலிவரினா குழந்தை பிறகுதான் எங்க ஊர்ல டெலிவரிம்பாங்க. டயலாக் பேசணும்னு தெளிவா சொல்லியா. இதுக்கு தேன் சொல்றேன், கீழ்பாக்கத்துக்கு போறதெல்லாம் இங்க வந்தா நமக்கு பிரச்சனை அப்படித்தான் இருக்கும். சரி சரி சரிம்மா சரிம்மா, விடுமா. நீ போய் அந்த டயலாக சொல்லு. இப்போ ஒரு அம்மா வர்ற, ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தைகிட்ட நீ பேசுற. சரி, என்ன பேச? ஆனா நீ வந்து கதாநாயகி, அந்த குழந்தை வந்து இன்னொருத்தவங்களோட குழந்தை. உன்னோட அன்பை அப்படியே பாசத்தை அள்ளி கொட்டுற அந்த மாதிரி ஒரு சீன் எங்க பேச பாப்போம். குழந்தைகிட்ட பேசணுமா? ஆமா. சரி பேசுறேன். பேசுமா. பாப்பா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டேல, சாப்பிடணும், விளையாடணும், அதோட வீட்டுல போய் செல்லு பார்க்க கூடாது. சும்மாருமா, உன்னை என்ன சொல்றேன், குழந்தைகிட்ட பேசுமா. என்னமோ அம்மா மாதிரி பேசுன்னு சொன்னா நீ என்னன்னா டீச்சர் மாதிரி பேசிக்கிறீங்க. அம்மாவுமே அது தனியா சொல்ல முடியும். வீட்டுக்கு வந்தா சாப்பிடணும், விளையாடணும், தூங்கணும். இதை என்ன செல்லு பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது. இதான ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளா இப்ப செல்ல பார்த்து கெட்டு போகுதுல, ஏன் பிள்ளைய நான் அப்படிதான் வச்சிருக்கணும். நான் ஒண்ணு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்கலமா, சரியா? நீதானே நடிக்க சொன்ன. அது கிடையாது, நான் எடுக்க போற படம் ஆஸ்கார் வரைக்கும் போகணும். நீ என்னன்னா இங்க ஓபன்ல இருக்கிற இந்த தியேட்டர் வரைக்கும் தான் போகும் போல இருக்கு. அது கூட ரீல் பெட்டி தான் போகும் போல இருக்கு. படம் ஓடாத போல இருக்கு. நடிச்சு காட்டுனேன், அப்புறம் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன செய்யறது? நம்ம டைரக்டர் கூப்பிடணும். அத அசிஸ்டன்ட் டைரக்டர், யோ எங்க யாருயா சார்? வில்லன் சார் நல்லா இருக்கீங்களா சார்? என்னோட கதாநாயகிகள் நல்லா நடிச்சிருக்காங்க. ஏயா ஆஸ்கார் வாங்குன்னு சொன்னா இந்த அம்மா பார்த்தா என்னப்படியா ஆஸ்கார் வாங்க முடியும்? ஏன் அவங்களுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? அந்த அம்மாக்கு என்ன நிறைச்சல்? டவுட் இருக்கு. நீங்க டைரக்டரா? இவர் தான் டைரக்டர் மாதிரி இருக்காரு, இவர் என்னமோ கீழ்பாக்கத்துக்கு போற மாதிரி இருக்காரு. அப்படியே டவுட் எனக்கு இருக்கு. இருங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணுங்க. இல்லமா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் பத்தி பேசுவோம். சரி சரி, ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரைட் ரைட். எனக்கு 6 மணி ஆச்சுன்னா ஒரு மாதிரி தலை சுத்தம், அப்படியே கிளம்புறேன். எங்க போறீங்க? லிப்டிக் வேற கலையுது. யாருமா நீ? டைரக்டர் செலக்ட் பண்றேன்டாரு கதாநாயகி, அதுக்காக இங்க வந்தேன். இந்த இவர் தான் டைரக்டர் இருந்தாங்க. நீங்க யாரையா? யாரு இவன்? என் புள்ளமா. இவனை போய் லூசு போயமா அவன். ஐயா, எங்க இருந்தாரு லூசு? நல்லா இது கதாநாயகி செலக்ட் பண்றதா சொன்னாரு. ஆமாப்பா. சித்தியா? இல்லம்மா, எனக்கு ரோலே கொடுக்க வேண்டாம். நீங்க சித்தி ரொம்ப நாளா அவர் ஒரு சித்தி கேட்கிறாருமா. சரி வாழ சொல்ல போதும். வாழ சித்தி